அதை அவர்களையாவது எல்லாத்துல மன்னிக்க கூடும். சில பேர் என்ன பேசுறாங்க, ஏன் தப்பு, ஏன் பர்த்டே கொண்டாடக்கூடாது, பர்த்டே கொண்டாடக்கூடாதுன்னு குரான்ல இருக்கா, பர்த்டே கொண்டாடக்கூடாது ரசூலா சொன்னாங்களா, இப்படி பேசுறவங்க இருக்காங்கல்ல, அவங்கதான் உண்மையான ஈமானற்ற முஃப்ஸிதூன்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்ப சின்ன ஆயத்தினுடைய மீனிங் பாருங்க. ரெண்டு ஃப்ரேஸ் தான். அல்லாஹ் இன்னும் மீனிங் தெரியும். ஹுமுல் முஃப்ஸிதூன், அவர்களே குழப்பம் விளைவிப்பவர்கள். ஹுமுல் முஃப்ஸிதூன், அவர்களே குழப்பம் உண்டாக்குபவர்கள். லா யஷ்உரூன், இதை உணர மாட்டார்கள். லா யஷ்உரூன், உணர மாட்டார்கள். லா யஷ்உரூன், உணர மாட்டார்கள். ஷஅர யஷ்உரு, ஷுஊர், உணர்தல், உணர்வு பெறுதல். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து கடைசி ஆயத்துக்கு வந்துட்டோம். என்ன? وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قَالُوا أَنُؤْمِنُ كَمَا آمَنَ السُّفَهَاءُ. மேலும் وَإِذَا قِيلَ لَهُمْ, அவர்களுக்கு கூறப்பட்டால், ஆமினு லா துஃப்ஸிதுன்னு கூறப்பட்டால், قَالُوا إِنَّمَا نَحْنُ முஸ்லிமூன்னு சொல்லுவாங்க. குழப்பம் செய்யறேன்னு சொன்னா என்னை விட யோக்கியம் யாருமே இல்லை, நாங்க தான் ரீஃபார்மர்ஸ், நாங்க தான் இஸ்லாம் செய்யறவங்க, நற்செயல்கள் செய்யறவர்கள், சீர்திருத்தவாதிகள்னு சொன்னாங்க. இங்க சொல்லப்பட்டால் 13வது வசனத்துல நடத்துல சொல்றான், இப்படி சொல்லப்பட்டால் சொல்லுவோம்ல, அவன்கிட்ட மட்டும் டே தப்பு செய்யாதரா அப்படின்னு சொன்னா என்ன பதில் சொல்றான் பாருங்க. திட்டாதரா, அல்லா திட்டாதரான்னு சொன்னா எப்படி எதிர்றான் பாருங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துல சொல்லி காட்டுறான். அவங்கள்ட்ட ஆமீனு, ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்லப்பட்டால், ஏன்னா அவன் ஈமான்தாரி இல்ல, அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு அவங்க சாட்சியம் சொன்னவங்க தான். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ ஈமான் கொண்டவன் கிடையாது, ஈமான் கொள்ளுடா. வைதா கீல லஹும் ஆமினு, நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று if it is said to them, அவங்களுக்கு சொல்லப்பட்டால், கமா, எவ்வாறு ஆமனன்னாஸ், மக்கள் ஈமான் கொண்டார்களோ, மக்கள்னா சஹாபாக்கள், மற்ற சஹாபாக்கள் எல்லாம் எப்படி அர்ப்பணித்து ஈமான் கொண்டார்கள், அதே மாதிரி ஆமீனு, ஆமீன், ஆமீனு, ஈமான் கொள், ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், காலு, சொல்லுவாங்க, நுக்மீனு, நாங்க ஈமான் கொள்வதா. அதான் இது முனாஃபிகீன்கள் மட்டும் கிடையாது, முஷ்ரிக்கீன்கள், அந்த காலத்தில் இருந்த மாற்றார்கள், அவர்களுடைய பதிலாகவும் இதுதான் இருந்துச்சு. நுக்மீனு, நாங்க ஈமான் கொள்றதா. நுக்மீனு அப்படின்னா ஈமான் கொள்கிறோம், ஓகேங்களா? அதாவது ஊமீனு நூமீனு, யூமீனு யூமீனுன, தூமீனு தூமீனுன, ஊமீனு நூமீனு, நாங்கள் ஈமான் கொள்கிறோம். வந்த கேள்வி, நூமீனு, நாங்கள் ஈமான் கொள்வதா. கமா ஆமன சுஃபஹா, அதாவது மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அதான் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார். வைதா, அதாவது போது, ஆள் சொல்லப்பட்டால், அந்த மாதிரி வந்தால், போனால், இப்ப கீழனால கூறப்பட்டால், வைதா கீழ கூறப்பட்டால், லஹும், அவர்களுக்கு என்னென்று, ஆமினு, ஆமின், ஆமினு, ஈமான் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டால், எப்படி கூறப்பட்டால்னா, கமா ஆமனன் நாசு, மக்கள் நம்பிக்கை கொண்டார்களே. ஒன்றை விட்டு பூசா சொல்லி ஒன்றை விட்டு பூசா செய்ய சொல்ல, உலக அதிசயமா ஒன்றை வந்து நான் சொல்லல, எத்தனை பேர் ஈமான் கொண்டிருக்கிறாங்க, அந்த மாதிரி நீனு ஈமான் கொள்ள அப்படின்னு சொல்லப்பட்டால், கமா ஆமன, ஆமனங்கிறதாங்க வேர்பு, ஆமன, ஆமனு, ஆமன ஈமான் கொண்டான், ஆமன் ஈமான் கொண்டார்கள், ஆமன் ஈமான் கொண்டாய், ஆமன் ஈமான் கொண்டேன், ஆமன் ஈமான் கொண்டீர்கள், ஆமன்னா ஈமான் கொண்டோம். சரிங்களா? அதுல இருந்து இம்பரேட்டிவ் அந்த அம்ரு தான் வந்து ஆமீன், ஆமினு, ஆமினு, அவங்களுக்கு ஆமினு ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், கமா ஆமனன் நாஸ், ஆமன ஈமான் கொண்டார்கள், அந்நாஸ், மக்கள் ஈமான் கொண்டார்களே. அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, எல்லாரும் எப்படி எழுதிட்டு வர்றாங்க, அந்த மாதிரி நீ ஹோம்ஒர்க் எழுதிட்டு வாடா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுவோம்ல, எல்லாரும் எப்படி கேட்டு அமைதியா இருக்காங்க, அந்த மாதிரி அப்படித்தானே பொதுவாக நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அப்போ உனக்கு மட்டும் புதுசா நான் ஸ்பெஷலா சொல்லலை, எல்லாரும் சொன்னதான் எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி மக்கள், அல்லாஹ் சஹாபாக்கள மக்கள்னு சொல்றான். சரிங்களா? அந்த மக்கள் எப்படி ஈமான் கொண்டார்கள் அந்த மாதிரி ஈமான் கொள்ளுங்கன்னு சொன்னா, காலு சொல்றாங்க, நுக்மீனு, நாங்கள் ஈமான் கொள்வதா. நுக்மீனு அப்படின்னா ஈமான் கொள்கிறோம், வந்தனால கேள்வி, நுக்மீனு, ஈமான் கொள்வதா. கமா ஆமன சுஃபஹாஉ, சஃபீஹ் அப்படின்னா மடையன், அதாவது அறிவில்லாதவன், சரிங்களா? அறிவீனன், அந்த அதனுடைய ப்ளூரல் சுஃபஹாஉ அப்படின்னா அறிவீனர்கள், மடையர்கள். மடையர்கள் ஈமான் கொண்ட மாதிரி இவங்கெல்லாம் மடப்பாசங்க அப்படின்ட்டாங்க சஹாபாக்களை பார்த்து. இவங்க ஏதோ ஒண்ணும் புரியாம, துன்யா புரியாம ஈமான் கொண்டனால நாங்களும் ஈமான் கொள்றதா அப்படின்னு சொல்லி நக்கலா கேட்பாங்க. அல்லாஹ் சொல்றான், அறிந்து கொள்ளுங்கள். அந்த நக்கல் பேச்சு வந்ததுக்கு அப்புறம் அங்கே சொன்னாங்க, நாங்க தான் சீர்திருத்தவாதின்னு சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்க, அவன் சீர்திருத்தவாதி கிடையாது, அவன் தான் குழப்பவாதி, அவனுக்கு அது புரியுறது இல்லைங்கிற மாதிரி இங்க அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இன்னும் நிச்சயமா அவர்கள், இப்படி சொல்பவர்கள், ஹுமுஸ்ஸஃபஹா, அவர்கள் தான் மடையர்கள். சஹாபாக்கள் மடையர்கள்ங்கிறாங்கல்ல, அவங்க தான் மடையர்கள். அல்லாஹ் தஆலா வந்து நபியையும் சஹாபாக்களையும் திட்டும் பொழுது எங்கேயுமே அமைதியா இருந்ததில்லை, மௌனமா இருந்ததில்லை. தப்பத் யதா அபீ லஹப் வதப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்கள் நாசமாகட்டும், நபி நாசமாக, தப்பல்லக யா முஹம்மது, உனக்கு நாசமாகட்டும் சொல்லி அபூ லஹப் சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹ் ரெஸ்பான்ஸ் பண்ணா, தப்பத் யதா அபீ லஹப் வதப், அபூ லஹபே உன் கை நாசமாகண்டா
நீ சம்பாதித்தவை எல்லாம் உனக்கு பலன் அளிக்காமல் போகும். உன் மனைவி ஈச்சங்கயிறு தான் கழுத்துல ஏறு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பதிலளிச்சான். இந்த மாதிரி நிறைய சான்றுகள் இருக்கு. அந்த மாதிரி சஹாபாக்களை அவர்கள் புண்படுத்தும் பொழுது சஹாபாக்கள் பதிலுக்கு திட்டல, அவர்கள் பண்பானவர்கள். அவர்களுக்கு பதிலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு பதில் சொன்னான், நீ மடையன்டா. அலா இன்னும் நிச்சயமாக அவர்கள் இப்படி பேசுபவர்கள் ஹுமுஸ்ஸஃபஹா, அவர்களே மடையர்கள், அறிவினர்கள். வலாக்கின் லா யஅலமூன், ஆனால் அவர்கள் அறிய மாட்டார்கள். லா யஷூரூன், உணர்வதில்லை, இங்கே அறிவதில்லை. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே கருத்து தான். அல்லாஹ் தஆலா உணர்வும் இல்ல, அறிவும் இல்ல, மட்டும் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இல்லை, யஅலமூன் அறிவதில்லை. நாஸ் அப்படிங்கிறவங்க சஹாபாக்கள் எல்லா காலங்களிலும் சான்றுக்குரியவர்கள். சாதாரண நாஸ் அல்ல, மக்கள் அப்படின்னு சொன்னா முன்னோடி மக்கள், முன் சென்ற மக்கள், நமக்கான முன்னோடி மக்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று அப்படிங்கும் போது சில அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க, சஹாபாக்களுடைய ஈமானை போன்று நம்மளுடைய ஈமான் மலையை போன்றதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டு. ஏன்னா கமா ஆமனன் நஸ், அல்லாஹ் சும்மா சொல்லியிருக்கலாம், இந்த நபி உங்களுக்கு அழைப்பு இருக்கிறார்கள், நீங்கள் ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கலாம். சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய ஈமான் சொல்லத்தக்கதா இருந்துச்சு. சும்மா எல்லா ஸ்டூடெண்டையும் பார்த்துட்டு இவன மாதிரி படின்னு சொல்ல முடியாது. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ், நல்லா படிக்கக்கூடிய வெல் டிசிப்ளின் பையன் ஒருத்தர் இருந்தாதான் இந்த பையனை மாதிரி இல்லை, இந்த பசங்களை மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒழுங்கா நான் சொல்றதை செய்ய வேண்டியதான் அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி சஹாபாக்கள் அப்படி சொல்றதுக்கு தகுதியானவங்களா இருந்தாங்கிறது இங்க நமக்கு செய்தி. ஓகேங்களா, மாஷா அல்லாஹ். நயவஞ்சகர்கள் தற்காலிகமாக அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தையும் அதிகாரத்தையும் தகுதியையும் தந்திருப்பதை கொண்டு தாங்க தான் பெரிய அறிவாளிகள், பெரிய ஆளுங்கன்னு நினைச்சிட்டாங்க. தற்காலிகமா அவங்களுக்கு செல்வ நிலை இருந்தது, அதனால அவங்க நல்லா வெல் செட்டில்டா இருந்தாங்க, மதிப்பு மரியாதையோட நல்ல ஒரு போஸ்ட்ல இதுல இருந்தாங்க. அதனால நம்ம இப்படி இருக்கிறோம், நம்மலாம் வேற லெவல்ல இருக்கிறோம். சஹாபாக்களை பாருங்க, கஷ்டப்படுறாங்க, உடுத்துறதுக்கு சரியான ஆடை இல்லை, சாப்பிட்றதுக்கு சரியான சாப்பாடு இல்லை, அடிமைகளாகவும் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இவங்கள மாதிரி நம்மளும் ஈமான் கொள்ளணுமா? லவ்கான ஹைரமா சபக்கூன இலை. அவங்க சொன்னாங்க, இந்த ஈமான் என்பது மிக சிறந்த ஒன்றாக இருந்தால் அவங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த ஏழை சஹாபாக்களுக்கு முன்னாடி எங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்ப அல்லாஹ் எங்களுக்கு தரலன்னா அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. அந்த தீன்ங்கிறது உண்மையான தீன் இல்லை, இல்லைன்னா எங்களுக்கு தான் வந்திருக்கும். ஏன்னா செல்வ விஷயத்துல அல்லாஹ் எங்களை தான் கவனிச்சிருக்கிறான், எங்களை தான் நல்லா வச்சிருக்கிறான். பதவி விஷயத்துல அல்லாஹ் எங்களை தான் கவனிச்சிருக்கிறான், உங்களை விட. இப்போ உங்களோட டாமினேட்டர்ஸா நாங்க தான் இருக்கிறோம். அப்ப ஈமான் விஷயமும் அது ஒரு இது உண்மையான கொள்கையா இருந்ததுன்னா அதையும் எங்களுக்கு நல்லா தந்திருப்பான். அப்ப தரலன்னா அது ஒண்ணும் இல்லை, தப்பான கொள்கை அப்படின்னு சொல்லி உணராம பேசினாங்க. அதான் இந்த விஷயம். மேலும் இஸ்லாமை உண்மையாக கடைபிடிப்பவர்களே முட்டாள்கள் என்று சொன்னாங்க. பாருங்க, உன் பின்னாடி வந்து சொல்றதை கேட்டுக்கிட்டு உழைக்க ஒழுங்கா போகாம, அதாவது அவங்க சரியான மார்க்கம், தீனு, தொழுகை, நோன்பு, கட்டுப்பாடு, மது குடிக்க கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க முட்டா பசங்க. இன்னைக்கு இந்த பேச்செல்லாம் இருக்கா இல்லையா? தொழுகையாளியா இருக்கிறாங்க, நல்லா 5 பேரை ஒருத்தர் தொழுகிறாருன்னு சொன்னா அவர் கிடக்கிறாரு, ஒன்றும் தெரியாது, துணியா தெரியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் நிஃபாக் என்பது. அந்த மாதிரி ஒரு பண்பு நம்மள்கிட்ட வரக்கூடாது. ஈமானி உணர்வு உள்ளவர்களை நம்மளுக்கு அடையாளம் காட்டி இவங்களை மாதிரி தொழுவுங்க, இவங்களை மாதிரி இருங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஏற்றுக்கணும், நம்மளோட குறை. சரிங்களா? அதுதான் அலா இன்னும் அவங்கதான் முட்டாள், ஆனா அவங்க உணர்றது இல்லை, தெரியறது இல்லை. அப்படின்னா என்னன்னா, அவர்களின் முட்டாள் தெரிந்து அவர்கள் மரணிக்கும் முன் உணர்ந்து கொள்வார்கள், அல்லது சில நேரங்கள் அதற்கு முன்பே. அப்போ அவங்கதான் முட்டாள்கள், அதை அறியாம இருக்கிறான், கடைசி வரைக்கும் அறியாம வந்துருவானா அப்படின்னு சொன்னா மௌத்தின் சமயத்துல அவனுக்கு புரியும். மலக்குள் மௌத்தை பார்த்த பிறகு உலக பிரிவு ஏற்படும் பொழுது அப்போ அவனுக்கு தெரியும், பலன் இல்லையே. சரிங்களா? மாஷா அல்லாஹ். இப்ப பாருங்க, இந்த ஆயத்தை முடிச்சு இதோட மீனிங் சொல்லுங்க. ஆமீனு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆமீன், ஆமீனு, ஆமீனு நம்பிக்கை கொள்ளுங்கள், ஆமீனு நம்பிக்கை கொள்ளுங்கள். அவர்களுக்கு கூறப்பட்டால் ஆமீனு நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று. கமா ஆமன அன்னாஸ், மக்கள் எவ்வாறு ஈமான் கொண்டார்களோ அவ்வாறு. ஆமன அன்னாஸ், மக்கள் ஈமான் கொண்டார்கள். ஆமன அன்னாஸ், மக்கள் ஈமான் கொண்டார்கள். காலு, அவர்கள் கூறுவார்கள், நுமினு நாங்கள் ஈமான் கொள்வதா, நுமினு நாங்கள் ஈமான் கொள்வதா, கமா ஆமன சுஃபஹா மடையர்கள் ஈமான் கொண்டதை கொண்டு. சஃபீ சுஃபஹா அப்படின்னு சொன்னா மடையன், மடையர்கள். சஃபீஹுன் சீன் ஃபா யா ஹா, சஃபீஹுன் மடையன், சுஃபஹாஉ மடையர்கள். அதான் ஃபகீஹுன், அதாவது ஃபிக்கு ஞானம் உடையவர். சரிங்களா? ஃபுகஹா ஃபிக்கு ஞானம் உடையவர்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அதான் அந்த மாதிரி. ஓகே, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹு ஹுமுஸ் சுஃபஹா நிச்சயமாக அவர்கள்தான் மடையர்கள், வலாக்கின் லா யஅலமூன் அதை அவர்கள் அறிய மாட்டார்கள். நம்மள பொதுவாக யாராவது ஒருத்தன் பைத்தியக்காரன்னு சொன்ன, நீதான்டா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சஹாபாக்களை இவங்க பைத்தியக்காரன்னு சொன்ன அல்லாஹ்க்கு பொறுக்கலை. அல்லாஹ் அதை அல்லாஹ் தஆலா அதை பொறுத்து கொள்ளல. அதனால அல்லாஹ் தஆலா சொன்னா, நீ பைத்தியண்டா, நீங்க மடையங்கடா, நீங்க மட பசங்கடா, யாரை பார்த்து பேசுறீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிற மாதிரி அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி சப்போர்ட் பண்ண ஒரு வசனம்.
சரிங்களா? மாஷா அல்லாஹ். அடுத்த 2 வசனத்தின் மீனிங் பாருங்க. பூமியில் குழப்பம் செய்யாதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் நிச்சயமாக நாங்க தான் சீர்திருத்தவாதிகள் என்று அவர்கள் பீற்றிக் கொள்கிறார்கள், அதாவது சொல்கிறார்கள். ஓகேங்களா? அடுத்த ஆயத்துல நம்ம பார்த்தோம், நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பம் செய்பவர்கள், ஆனால் இதை அவர்கள் உணர்வதில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஓகே. அடுத்து அவர்களிடத்தில் இந்த மக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் இந்த மடையர்களை போன்ற நாங்கள் ஈமான் கொள்வது என்று கேட்கிறார்கள் அப்படின்ட்டு அடுத்து அல்லாஹ் தஆலாவுடைய மைக் ஆன் ஆகுது. தெரிந்து கொள்ளுங்கள், இவர்களே மிகப்பெரிய மடையர்கள், இது இவர்கள் அறிவதில்லை. மாஷா அல்லாஹ். இப்ப படிச்ச விஷயங்கள்ல இருந்து நம்ம பாடங்கள் படிப்பினைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது முனாஃபிக்கீன்களே குழப்பவாதிகள், ஆனால் தாங்களே சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாங்க. சரிங்களா? எந்த அர்த்தமும் இல்லாம. அவர்களே முட்டாள்கள், ஏனெனில் அவர்கள் ஆகிரத்தை காட்டிலும் துன்யாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால அந்த ஒரு தப்பை நம்ம செய்யக்கூடாது. அப்ப இந்த 2 விஷயமே நம்மகிட்ட வந்துடக்கூடாது. ஒண்ணு, குழப்பம் செய்யக்கூடியவனாக நான் இருக்கவே கூடாது. அல்லது நான் என்னை அறியாம நான் ஒரு தவறு செஞ்சு குழப்பம் செய்யற நிலைக்கு நான் போறேன்னா, சுட்டி காண்பிக்கப்பட்டா நான் குழப்பம் செய்யறேன்னா, நான் தவறான ராங் ரூட்ல போறேன்னா, குரான் இல்ல செய்யறேன்னா அப்படின்னு சொல்லி ஏத்துக்கணுமே தவிர, இல்ல நான் போறதான் பெர்ஃபெக்ட், என்னோட பெர்ஃபெக்ட் முஸ்லீம் யாரும் இல்லைன்னு பேசக்கூடாது. அதான் முதல் ஆயத்துல உங்களுக்கு பாடம். 2வது, அவர்கள் எல்லாத்துல முட்டாள்கள்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஆகிரத்தை காட்டிலும் இது உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க இவங்களை முட்டாள்கள் அப்படிங்கிறாங்க. முட்டாள் ஏன் சொல்றாங்கன்னா, உலகத்துல அவங்க பெருசா சம்பாரிச்சு செல்வத்தை வளர்த்துக்கல, கல்வி கல்வி தீன் தீன் உங்க பின்னாடி வர்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துல சொல்றான். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன பாடம்? நம்மளும் துன்யா பின்னாடி ஓடுவதை காட்டிலும் அல்லாஹ் நம்மளுக்கு வழங்க இருப்பது நிச்சயம் வழங்கும். அது ஹலாலான முறையில் நம்ம அழகான முறையில் அடைந்து கொள்வோம். மறுமைக்காக எனது கல்வியை மேம்படுத்த, எனது இறையச்சத்தை மேம்படுத்த, எனது ஆகிரத்தை வளப்படுத்த நான் என்ன செய்யணுங்கிறத நம்ம யோசிக்கணும். மாஷா அல்லாஹ். சரிங்களா? அல்லாஹ் நம்ம துஆ செய்யணும். யா அல்லாஹ், குழப்பத்திலிருந்து என்ன பாதுகாப்பா. எல்லாம் கம்ப்ளீட்லி ஃபித்னா துன்யா, ஃபசாது துன்யா. ஃபித்னா ஃபசாது நிலந்து துன்யால தான் நம்ம இருக்கோம். அதனால அல்லாஹ்ட்ட இருந்து நம்ம ஃபித்னா விட்டு நம்ம பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஓகே. அது துன்யா, அதாவது செல்வமும் நம்மளுக்கு ஃபித்னா தான், ஏழ்மையும் ஃபித்னா தான். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் அழகான துஆலாம் கற்றுத் தந்தாங்க. அல்லாஹ் யஊது மின் அஸாபில் கபர், அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால், அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். அல்லாஹ் அதாவது வாழ்வினுடைய ஃபித்னா, மரணத்தினுடைய ஃபித்னா, தஜ்ஜாலுடைய ஃபித்னா விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர் ஃபித்னத்தில் கினா, மின் ஷர் ஃபித்னத்தில் ஃபக்ர், செல்வ நிலையினுடைய ஃபித்னா விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். ஏழ்மை நிலையினுடைய ஃபித்னா விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இதெல்லாம் நம்ம மரணம் செஞ்சு துவா செய்யணும். குறைந்தபட்சம் நம்மளுடைய மொழியில், தாய்மொழியிலாவது அல்லாஹ்ட்ட கேட்கணும். என்னை திருத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். நான் குழப்பவாதியா இருக்கக்கூடாது. என் மூலியமா துன்யான சொசைட்டில ஃபித்னா பரவிடக்கூடாது. நான் சீரானவனா இருக்கணும். என்னை சஹாபாக்களை பின்தொடர்வனாக ஆக்கு. நல்லா அவர்களை சொல்லி காட்டும்போது வெற்றியாளர்கள்ங்கிறான், அவர்கள் மடையர்கள் அல்லங்கிறான். அப்ப நம்ம அவங்கள பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தான் சொல்லணும். ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரு அழகான துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினஷ் ஷிகாகி வன் நிஃபாகி வஸூஇல் அக்லாக். அல்லாஹும்ம இன்னி அஊது பிகங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ் நம்ம சொல்றோம். அதனால இது ஒரு பெரிய துவா பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுல நம்ம மனப்பாடம் பண்ண போறது 3 வார்த்தை தான், 30 செகண்ட் கூட ஆகாது. சரிங்களா? இந்த ஸ்லைடு நான் சொல்றதோடய மனப்பாடம் பண்ணிடுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினஷ் ஷிகாகி, மினஷ் ஷிகாகி, ஷிகாக் மினஷ் ஷிகாகி வன் நிஃபாகி. நிஃபாக்ங்கிற வேர்ட் நம்ம ஆல்ரெடி தெரியும். நிஃபாக்னு நயம் வஞ்சிகத்தான். நிஃபாக், முனாஃபிக், நிஃபாக். மினஷ் ஷிகாகி வன் நிஃபாகி வஸூஇல் அக்லாக். அக்லாக்ங்கிற வேர்ட் நம்மளுக்கு தெரியும். சூனா கெட்ட. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், உண்மையை மறுப்பதை விட்டு, ஷிகாக் அப்படின்னா உண்மையை மறுத்து நம்ம தனித்து போறது. ஷிகாக் பிரிவினை ஏற்படுத்தி தனித்து போறது. அது எதனால? உண்மையை மறுக்கிறனால. உண்மையை மறுப்பதை விட்டும், ஷிகாக்கை விட்டும், நிஃபாக்கை விட்டும் அப்படின்னா நய வஞ்சகத்தனத்தை விட்டும், சூஇல் அஹ்லாக் தீய கெட்ட குணாதிசயங்கள், கெட்ட குணம், தீய அஹ்லாக்கை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். நான் சொல்ல திரும்ப சொல்லுங்க, கன்ஃபார்மா லெசனுடைய இறுதியில கேட்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மைக் ஆன் பண்ணும்போது இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ண சகோதரர்கள் சொல்லுங்க. இந்த காமனா நம்ம மனப்பாடம் பண்ணிருக்கிறது ரொம்ப ரேரு தான். ஏன்னா அவ்வப்போது நம்ம கண்ணில் படக்கூடிய ஒரு துவா இல்லை இது. அதனால இப்பதான் நம்ம மனப்பாடம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண்ணுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினஷ் ஷிகாகி வன் நிஃபாகி வஸூஇல் அக்லாகி. ஒரே கோர்வையில சொல்லும்போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினஷ் ஷிகாகி வன் நிஃபாகி வஸூஇல் அக்லாகி. மாஷா அல்லாஹ். ஐ ஹோப் எல்லாருமே மனப்பாடம் பண்ணிருப்பீங்க.
ஸோ நம்மளோட வாழ்க்கையில் இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி செஞ்சு எல்லா இடத்துல துவா செய்து இதன்படி மக்கள் இடத்துல வர்றதுக்காக நம்ம முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இதில் வந்துருக்கக்கூடிய இஸ்முகள் ஃபேல்கள் என்னன்னு பார்ப்போம். இதில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இஸ்ம் வந்து முஸ்லிஹ். முஸ்லிஹ் அப்படின்னா சீர்திருத்த. அஸ்லஹா யுஸ்லிஹு அஸ்லிஹ் லா துஸ்லிஹ் முஸ்லிஹுன் சீர்திருத்தவாதி. அதனுடைய ப்ளூரல் முஸ்லிஹூன் முஸ்லிஹீன் லைக் முஸ்லிமுன் முஸ்லிமின் சீர்திருத்தவாதின்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து முஃப்சிதுங்கிற வேர்டு. முஃப்சிதுனா குழப்பவாதி. அதனுடைய ப்ளூரல் முஃப்சிதுன் முஃப்சிதீன். ரொம்ப ஈஸி. முஸ்லிம் முஸ்லிமூன் மாதிரி முஸ்லிஹ் முஸ்லிஹூன் முஸ்லிஹீன், முஃப்சித் முஃப்சிதூன் முஃப்சிதீன். ஓகே. அடுத்து சுஃபஹா. இதனுடைய சிங்குலர் நான் ஆல்ரெடி சொன்னேன். சஃபீஹுன். சஃபீஹுன் அப்படின்னா மடையன். அதனுடைய ப்ளூரல் சுஃபஹா. இந்த ஊன ஈன ஒரு ப்ளூரல் வந்தா தான் நம்ம டபுள் ப்ளூரல் கொண்டு வரும். இது வந்து ஒரே ப்ளூரல் தான், சுஃபஹா. ஓகே மாஷா. அடுத்து ஃபேல்கள் இன்னைக்கு படிச்சதுல நம்ம என்ன ஃபேல்கள் எடுக்க போறோம்னா யஷ்உரூன். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஷஅர யஷ்உரு உஷ்உர் லா தஷ்உர் ஷாயிருன் மஷ்ஊருன் ஷுஊருன் உணர்வு பெறுதல், உணர்ச்சி பெறுதல். சரிங்களா. இட் இஸ் லைக் நஸ்வாரா யன்சுரு. அண்ட் தென் அடுத்த ஒரு வேர்ப் நம்ம பார்க்க போறோம். அலிம யஅலமு. அலிம யஅலமு இலம் லா தஅலம் அலிமுன் மஅலூமுன் இல்முன். இது சமீ அஸ்மா மாதிரி. சமீ அஸ்மா மாதிரி அலிம யஅலமு. அலிம அறிந்தான், யஅலமு அறிகிறான், இலம் அறிந்து கொள், லா தஅலம் அறிந்து கொள்ளாதே, ஆலிமுன் அறிந்தவன். அதனால தான் ஆலிம் ஆலிம் சொல்றோம். ஆலிம்னு என்ன அர்த்தம்? அது ஒரு போஸ்ட் கிடையாது. அது என்ன அர்த்தம்? அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஏதோ குர்ஆன் ஹதீஸை ஒரு 5 வருஷமோ 7 வருஷமோ 10 வருஷமோ போய் மதரசால உட்காந்து தங்கி படிச்சுட்டு வந்து சொல்றாரு. ஏதோ 4-5 விஷயம் தெரிஞ்சிருக்காரு, அதனால ஆலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மள எல்லாம் சொல்ல முடியாது. ஓரளவு நல்லா படிச்சுட்டு வந்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? ஆலிமுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ப்ளூரல் தான் உலமா. சரிங்களா. அவர் ஒரு உலமாங்க அப்படிம்பாங்க. உலமானா ப்ளூரல். சரிங்களா. ஆலிம் அதாவது அறிஞர்கள் அப்படின்னு அர்த்தம், ஆலிம்கள் அர்த்தம். அது சில பேர் வந்து சின்ன ஆலிமை வந்து ஆலிம்பாங்க, பெரிய ஆலிம் வந்து அவர் உலமாங்க அப்படிம்பாங்க. புரியாதனால சொல்றது. ஆலிம்னா ஒருவர்னு அர்த்தம், அறிந்தவர்னு அர்த்தம். உலமானா ப்ளூரல், அறிஞர்கள் அப்படின்னு அர்த்தம், அறிந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். சரி சரி. மஅலூமுன்னா அறியப்பட்டவர், அறியப்பட்டது. மஅலூம் கியா அப்படின்னு நம்ம கேட்போம், தெரியுமா? அப்ப அறியப்பட்டதா அப்படின்னு, வெதர் இட் இஸ் நோன் அப்படிங்கிற அர்த்தம் தான் அந்த மஅலூம் அப்படிங்கிறது. இல்ம் அப்படின்னா அறிவு. ஃபைன். காலு கால யகூலு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். குல் லா தகுல் காயில் மக்கூல் கவுலுன் ஆல்ரெடி மாஷா நம்மளுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஈஸியாக அந்த 3 வசனத்தினுடைய மீனிங் என்ன, அதில் இருக்கக்கூடிய கிராமர்ஸ் என்ன, அதில் வரக்கூடிய கருத்துக்கள் என்ன, அதில் நம்மளுக்கு பாடம் என்ன, அதனுடைய துவா என்னன்னு படித்தோம். அந்த துவா திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினஷ் ஷிகாகி வன் நிஃபாகி வஸூஇல் அஹ்லாகி. அதை ஃபினிஷ் பண்ணி சொல்கிறதா இருந்தால் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினஷ் ஷிகாக் வன் நிஃபாக் வஸூஇல் அஹ்லாக். ஒரு தடவை திரும்ப கடைசியாக சொல்கிறேன். எல்லாம் என் கூட சேர்ந்து சொன்னீங்கன்னா தன்னால் வந்துடும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினஷ் ஷிகாக் والنفاق والنفاق وسوء الأخلاق. وسوء الأخلاق. அப்படியே ட்ரை பண்ணுங்க ஜி. اللهم إني أعوذ بك. அப்படியே உங்களுக்கு வரலன்னா நானே சொல்றேன். اللهم إني أعوذ بك اللهم إني أعوذ بك من الشقاق والنفاق وسوء الأخلاق. இது ஆல்ரெடி பண்ணிட்டீங்களா? இல்ல, இப்பதான் பண்ணது. மாஷா அல்லாஹ். ஷேக் ஹேண்ட். பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ் மப்ரூக். மாஷா அல்லாஹ். இப்படிதான் இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருக்க இதுங்கிற மாதிரி பதம் அப்படிங்கிற மாதிரி மாஷா அல்லாஹ் நீங்க உங்களுடைய பிரதிநிதியா வந்து சொல்லியிருக்கீங்க. பாரக்கல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் கிராமர் பார்ப்போம். இப்போ மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. பேக்ரவுண்ட்லாம் செம்மையா இருக்கு. ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லெசன் நம்பர் பேஜ் நம்பர் 2 பாயிண்ட் சி கிராமர் பார்க்க போகிறோம்.
அந்த கிராமர்ல ஒரே ஒரு verb பார்க்க போறேன் as usual. The verb which are going to see is that da'a alaytan. குரான்ல 199 தடவைகள் இதனுடைய டெரிவேஷன் வந்திருக்கு. da'a ஓகேங்களா, da'a இதனுடைய டெரிவேஷன்ஸ் பார்ப்போம். பாருங்கள், da'a அவனுடைய பாசிட்டிவ் பிரசன்ட் என்ன அப்படிங்கலாம் பார்க்குறோம். da'ல பாத்தீங்கன்னா da ain alif அப்ப வீக் லெட்டர் வந்துருச்சு. லாஸ்ட் லெட்டர்ல வீக் லெட்டர் வந்திருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி நம்ம பார்க்கலல்ல. ஸோ லாஸ்ட் லெட்டர்ல வந்து வீக் லெட்டர் வர்றதுனுடைய ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, வஹப வஅதல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வந்துச்சு. கால கான அதுலலாம் பார்த்தீங்கன்னா நடு லெட்டர்ல வந்துச்சு. சரிங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள்ல வந்து நம்ம தாப தாப ஜாத அதெல்லாம் பார்த்தோம். இந்த வஜதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல மிடில் வந்துச்சு. இப்போ வந்து வீக் லெட்டருங்கிறது வந்து லாஸ்ட்ல வரப்போகுது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறது, எனி ஃபோர்ல ஒரு பேட்டர்னா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வீக் லெட்டர் வந்து ட்ராப் ஆகும், எந்த இடத்துல ட்ராப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃபதஹ பேட்டர்ன்ல வந்து வஹப யஹபு ஹப் அது பார்த்தோம். அப்புறம் நசர பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா கால யகூலு கான யகூனு அதெல்லாம் பார்த்தோம். தாப யதுகுன எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தோம். அதுல இன்னொன்னு அதே சேம் நசர பேட்டர்ன்ல தான் வந்து நம்ம தஆ அப்படிங்கிறது அதோட பிரசன்ட் இம்பரேட்டிவோட பார்க்க போறோம். தரப எதிரிபு பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா வஅத யஇது வஜத யஜிது அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் மிடில் வீக் லெட்டர் வர்ற மாதிரி ஜாத யஸீது அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, மாஷாஅல்லாஹ். இப்போ வந்து தஆ அவன் அழைத்தான். தஆ தஆ அப்படின்னா அழைத்தான். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு அங்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தஆ அழைத்தார் ரப்பஹு தனது இறைவனை அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். தனது இறைவனை ஜக்கரியா அங்கு அழைத்தார். அங்குனா அச்சமயம், thereupon அச்சமயம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஓகே. இப்போ தாவுடைய பேட்டர்ன், தான்னு சொன்னாலே நம்ம வந்து பேட்டர்ன் சொல்லி முடிச்சிருவோம். சரிங்களா, அதான் அதனுடைய திரவுக்குள்ளாக நம்ம தா அப்படிங்கிறத பார்க்குறோம். தா தான் ஸ்டார்டர். ஓகேங்களா, ஸ்டார்டர். லெட்ஸ் ஸ்டார்ட். தா தஅவு தா தஅவு தா தஅவு தா தஅவு தென் தஅவுத தா தஅவு தஅவுத தஅவுது தஅவுதும் தஅவுனா. சரிங்களா, தா தஅவு தா தஅவு دعا دعوا دعوت 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 دعوتم دعونا دعوتم دعونا دعوتم دعونا. மீனிங் ஒன்றுக்குள்ள மீனிங் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அழைத்தான் அப்படின்னா அழைத்தார்கள், அழைத்தாய், அழைத்தேன், அழைத்தீர்கள், அழைத்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இன்வைட்டிங், he invited, he called இந்த மீனிங்ல. ஓகேங்களா, தாவத் கி உஸ்னே தாவத் கி உஸ் சப்னே தாவத் கி. சரிங்களா, அப்ப அழைத்தார்கள், அழைப்பு விடுத்தார்கள், எல்லாமே கூப்பிட்டார்கள், அந்த மாதிரி நம்ம சொல்றது எல்லாமே இதுக்கு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா, புலாயா அந்த அந்த புலானாங்கிற மீனிங்ல உள்ளதும் தான் இது. சரிங்களா, ஓகே. இப்போ இதை வச்சு நம்ம கான்வர்சேஷன் வில் கோயிங் டு ஹேவ் சம் கான்வர்சேஷன் இன் அரபிக். ஓகேங்களா, யார் தயாரா இருக்கீங்களோ வாங்க இன்ஷால்லா. அப்ப நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க இன்ஷால்லா பதில் சொல்லுங்க. ஹல் தஆ அலைச்சானா அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நாம் தஆ, ஆமா அழைத்தான். கூப்பிட்டானா? ஆமா கூப்பிட்டான். ஹல் தஅவு அழைத்தார்களா? வாட் யூ சே? நாம் தஅவு அழைத்தார்கள். ஜி நிஷார் பாய் வந்திருக்கீங்க போல. ஓகே, இப்போ வந்துட்டீங்களா? கேட்டா சொல்றீங்களா? ஹல் தஆ நாம் தஆ ஹல் தஅவு நாம் தஅவு. ஓகே, ஹல் தஅவுத மியூட் அன்மியூட் பண்ணலையோ? ஹல் தஅவுத அழைத்தியா அப்படின்னு கேட்கிறேன். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நாம் நாம் தாவத்து தாவத்து சொல்லுவீங்க. வெரி குட். தாவத்த அப்படி கேட்கும், நாம் தாவத்து சொல்லுவீங்க. ஹல் தாவத்தும் அப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க? நாம் 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 தாவத்தும் தாவுனா சொல்லுவீங்க. அழைத்தீர்களான்னு கேட்டா நீங்க என்ன அழைத்தோம் தானே சொல்லுவீங்க. தாவத்தும் தாவனா நாங்கள் அழைத்தோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா புரிஞ்சிடும். மூணாவது மனுஷனை கேட்கும் போது மூணாவது மனுஷனுக்கு நம்மளுக்கும் மூணாவது மனுஷன் அழைத்தானா? அழைத்தான். அழைத்தார்கள்? அழைத்தாங்க. அலட்சியான்னா உங்களை பார்த்து கேட்கிறேன். அப்ப என்ன சொல்லணும்? என்கிட்ட கொஸ்டின் வந்துருச்சா அப்படி உஷாராயிரணும். அழைச்சேன். அழைச்சிங்களான்னு எல்லாரும் பார்த்து கேட்கும் போது அழைச்சோம் அப்படின்னு சொல்லி நீங்க ப்ளூரல்ல தான் சொல்லணும். ஓகேங்களா, இதான் மேட்டர். சரிங்க சார். ஓகே ஓகே. இப்போ அப்படி நம்ம ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா கேட்க போறோம். சரிங்களா, ஹல் த அல்லாஹ அல்லாவை அழைத்தான். இது வந்து விருந்துக்கு கூப்பிடுறது கிடையாது. அல்லாஹ் கூப்பிட்டியா அந்த மாதிரி இல்லை. இங்க என்னன்னா துவா செய்தல். அல்லாஹ்விடத்தில் துவா செய்தேங்கிற மீனிங் இதுதான். அப்ப அழைத்தல்னா அப்ப அல்லாவை நம்ம என்ன செய்யறோம்? அழைக்கதான் செய்யறோம். யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்,
எனக்கு குழந்தை கொடு, எனக்கு வேலை கொடு, எனக்கு பொறுமை கொடு, எனக்கு தக்குவா கொடு, எனக்கு பொருளாதாரத்தை கொடு, என் நோயை போக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம துவா செய்யறோம்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை அழைக்கிறோம்னு அர்த்தம். எனக்கு பதில் அளிக்க, எனக்கு உதவி செய்ய அல்லாஹ்வை அழைக்கிறேன்னு அர்த்தம். துவாவுடைய மீனிங் என்ன அர்த்தம்? அழைத்தல். அப்ப அல்லாஹ்வை நம்ம கூப்பிடுறோம், உதவிக்கு கூப்பிடுறோம்னு அர்த்தம். அதான் என்னை அழைங்க அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன உதவிக்கு அழைங்கள்னு அர்த்தம். காத்து ரொம்ப அடிக்குதே. சரி, வேற இது பீச்ல உட்காந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி. ஓகே, ஃபேனை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. சரி சரி. ஹல் தஅல்லாஹ, அவன் அல்லாஹ்வை அழைச்சானன்னு கேட்கிறோம். சரிங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க? நஅம் தஅல்லாஹ, அவன் அல்லாஹ்வை அழைத்தான், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தான். ஹல் தஅவ் அல்லாஹ, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்களா? நஅம். என்ன சொல்லுவீங்க? நஅம் தஅவ் அல்லாஹ. அதை நம்ம சேர்க்கும்போது தஅவுல்லாஹ அப்படின்னு வரும். நஅம் தஅவுல்லாஹன்னு சொல்லி வரும். அது சேர்க்கறதுக்காக தம்மா போடுவோம். இனிமே நம்ம தஅவல்லாஹன்னு கூட சொல்லலாம், தப்பில்லை. அடுத்து உங்களை பார்த்து கேட்பேன், ஹல் தஅவுத்தல்லாஹ, நீர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தீரா? என்ன சொல்லுவீங்க? நஅம். இங்க ஆன்சர் பண்ணுங்க. நஅம். ஹல் தஅவுத்தல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தீரான்னு கேட்கிறேன். இன்னைக்கு எது துஆ செய்யல அப்படிங்கிறதுக்காக ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. கான்வர்சேஷன்ல சொல்லிதான் ஆகணும். நஅம் தஅவுத்துல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சேன். ஹல் தஅவுதுமுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தீர்களா? நஅம் தஅவுனல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தோம். இன் கேஸ் நம்ம கையேந்தி கூட துஆ செய்யாம இருந்திருக்கலாம். அதுக்காக நம்ம துஆ செய்யாதவர்கள் அல்ல. அலம் சூரா ஓதிருப்போம்ல, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் நம்ம ஓதிருப்போம்ல, அது அல்லாஹ்ட்ட செய்யற துஆ தானே. இத்தனை வருஷமா புரியாம ஓதிருக்கலாம். ஆனா கோர்ஸ் 1 படிச்சவங்க யாரும் புரியாம ஓத முடியாது. நேர்வழி காட்டுவாயாக அப்படின்னு சொல்லி நம்ம அது துவா செய்யறோங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். அத்தையாத்துல எந்த துவாவோட மீனிங் வருது, சரவாத்துல எங்க துவாவோட மீனிங் வருது, அதுக்கப்புறம் துவாவோட மீனிங் எங்க வருது அப்படிங்கலாம் நம்ம தெரியாம சொல்ல முடியாது. அப்ப நம்ம அல்லாஹ் துவா செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் தொழுகை மூலமா. துவா அஸ்ஸலா, தொழுகைக்கு ஒரு மீனிங் என்னதான்? பிரார்த்தனைங்கிற மீனிங் இருக்கு, ரூட் மீனிங்கே. ஓகே, இப்ப துஆ படிச்சிட்டோம், அதனுடைய பிரசன்ட் டென்ஸ் படிக்க போறோம். அப்ப பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும். பேட்டர்ன் தெரியாம நம்மளுக்கு கீ இல்ல. அப்ப என்ன கீயை போடுறது? ஃபதஹ் யஃப்தஹு கீயை போடவா, நஸர யன்சுரு கீயை போடவா, தரப யத்ரிபு கீயை போடவா, சமிய யஸ்மா கீயை போடவா? அப்ப சமிய மாதிரி தயன் முதல்ல வராது, அதை முதல்ல வெட்டி விட்டுருவோம். அப்ப இது மூணுல ஏதாவது ஒன்னாதான் இருக்கும். சரிங்களா? ஃபதஹ் யஃப்தஹு மாதிரினா தஆ யதஆ, நல்லா இல்ல சொல்லவே. தஆ யதஆ, அப்ப அது கிடையாது. தஆ யதுஉ கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இது எதுக்கு மூணாவதையும் பார்த்துப்போம். தஆ யதுஇ, இது ஒரு மாதிரி இருக்கு. தஆ யதுஇ, அப்ப இது வேணாம். எதா அது வேணாம். நடுவுல அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சரி, எடுத்துக்கோங்க. தஆ யதுஉ, அழைத்தான், அழைக்கிறான். அப்ப எது ஈஸியோ அதை தான் அரபுகள் நம்மளுக்கு கொண்டு வருவாங்க. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அலிஃப்ங்கிறது இங்க வாவா மாறிச்சு. வீக் லெட்டர்னால அதான வியாபாரம். அலிஃப் வாவா மாறும், யாவா மாறும், அலிஃப் வாவாக மாறி உள்ளது. சொல்வதற்கு இலவாக இருக்கிறதுக்காக தஆ யதஆன்னு சொல்லாம தஆ யதுஉன்னு சொன்னோம். சரிங்களா? இப்ப இதை வச்சு நீங்க சொல்லி முடிச்சிருங்க. யதுஉ இஸ் த கீ, தென் யூ வில் பி சேயிங் தட் யதுஉ யதுஊன, ததுஉ அதுஉ, ததுஊன நதுஉ. அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப ரெண்டா சொல்லுவோம். யதுஉ யதுஊன, யதுஉ யதுஊன, யதுஉ யதுஊன, ததுஉ அதுஉ, ததுஉ அதுஉ, ததுஉ அதுஉ, ததுஊன நதுஉ, ததுஊன நதுஉ, ததுஊன நதுஉ. All together. யதுஉ யதுஊன, ததுஉ அதுஉ, ததுஊன நதுஉ. மாஷா அல்லாஹ். அழைக்கிறான், அழைக்கிறார்கள், அழைக்கிறாய், இல்ல அழைப்பான். ஃபியூச்சர் டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, மாஷா அல்லாஹ். இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பிரசன்ட் டென்ஸ்ல அழைக்கிறானா அப்படின்னு கேட்பேன். நீங்க அழைக்கிறான்னு சொல்லுவீங்க. சரிங்களா? வேற எதுவும் சொல்ல போறது இல்லை. ஹல் யதுஉ, அழைக்கிறானா? வாட் யூ சே? நஅம் யதுஉ, ஆமா அழைக்கிறான். ஹல் யதுஊன், அழைக்கிறார்களா? நஅம் யதுஊன், அழைக்கிறார்கள். சரி, நீங்க யாரோ ஓபன் பண்ணி வந்தீங்கன்னா அப்படின்னு சான்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? ஹல் ததுஉ, நீ அழைக்கிறாயா? வாட் யூ சே? நஅம் அதுஉ, நான் அழைக்கிறேன். நீங்க மைக் ஓபன் பண்ணி சொல்றீங்களோ இல்லையோ, கம்பல்சரியா சொல்றேன், லேசா விட்டுறாதீங்க. உங்களுடைய இடத்துல இருந்து நீங்க சொல்லுங்க. நான் ஹல் ததுஉ சொல்லும் போது எல்லாருமே சொல்லுங்க. ஹல் நஅம் நதுஉன்னு எல்லாருமே சொல்லுங்க. வாய் விட்டு சொன்னாதான் இது பிராக்டிஸ்ல வரும், மனசுல பதியும். அப்ப நீங்க சொல்லும் போது ஒருவேளை நீங்க தப்பா கூட சொல்லிடலாம். அப்ப நான் அதை கரெக்ட் பண்ணும்போது இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டோம், இப்படி வாயில வந்துருச்சு, இப்ப கரெக்ட் பண்ணான்னு வரும். அப்படியே உட்காந்துட்டு நீங்க லிசன் பண்ணிட்டு பயானா மட்டும் ஆக்குனீங்கன்னா பயான் கதை தான். சரிங்களா? நான் இங்க ஜும்மா பயான் பண்ணல. 8 to 9க்கு எங்கேயும் பயான் கிடையாது. சரிங்களா? 9 to 10. அதனால கிளாஸா தான் இருக்கணும். மைக்கை ஓபன் பண்றதுங்கிறது யாராவது ஒருத்தங்க வாய்ப்பு கிடைக்குமோ பண்ணுவீங்க. இல்லாட்டியாலும் கூட
குர்ஆனை கத்துக்கிறதுக்காக படிக்கணும்னு நினைச்சு நீங்க கூச்சப்படாம அல்லது சோம்பலா எடுத்துக்காம என்ன செய்யணும் சொல்லிட்டே வாங்க. ஹல் ததுஉ என்ன ஆன்சர் பண்ண போறீங்க? பை நாம் நாம் அது நாம் தது நாம் தது சொல்லக்கூடாதுல. ஹல் ததுனா நீ. இது நீங்க டிபி உருவாக்கி சொல்றத உள்வாங்கிட்டீங்கன்னா அழகா சொல்லிடலாம். ஹல் தது நீ அழைக்கிறாயான்னு கேட்கும்போது நீங்க பதில் சொல்லும் போது நீ அழைக்கிறேன்னு சொல்லுவீங்க, நான் அழைக்கிறேன் தானே சொல்லுவோம். அந்த மாதிரி நாம் அது அடுத்ததுல ஹல் ததுஊன நீங்கள் அழைக்கிறீர்களா? நாம் நது நாம் நது நாம் நது. மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? இப்ப தஆ எது இதனுடைய அம்பர் கொண்டு வரணும். ஜி காத்து ரொம்ப இருக்கு. தஆ எது. ஓகே, இப்ப எது அப்படிங்கறதுல அம்பர் கொண்டு வரும்போது பொதுவா என்ன செய்வோம்? யாவ் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய யாவை தூக்குவோம். சரிங்களா? அடுத்து சுக்கூன் வைப்பான எல்லா இடத்துலயும் நம்ம சுக்கூன் வைக்குங்கிற நிலைமை வராது. சரிங்களா? ஏன்னா வீக் லெட்டர் இருக்கும் போதே சட்டத்துல நிறைய மாற்றம் ஏற்படுத்தலாம். வீக்னஸ்க்காக ஒரு சட்டன்னு ஒண்ணு இருக்குங்க. சரிங்களா? இப்போ நான் பின்னாடி சொல்றேன் பாருங்க. இப்போ இதனோட இம்பரேட்டிவ் எப்படி கொண்டு வர்றாங்கன்னா இது அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அதாவது வாவ் லாஸ்ட்ல இருக்கிற வீக் லெட்டர் தூக்கிட்டாங்க, முன்னாடி இருக்கிற ரா தூக்கிட்டாங்க. அப்ப என்னென்ன வருது? இது நடுவுல இருக்கக்கூடிய இதுவும் வருது. அப்ப இது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஊ சேர்த்துக்கிறாங்க. நசர என்சுரல் உன்சுர்னு ஊ கொண்டு வந்தாங்கல்ல. இது நசர் என்சுர் பேட்டர்ன் தானே. நசர் என்சுர் என்ன கொண்டு வந்தாங்க? உன்சுர்னு ஊ கொண்டு வந்த மாதிரி அந்த ஊ கொண்டு வந்துடுறாங்க. அப்படியே இருக்கிற நடுவுல இருக்கிறது அப்படியே யூஸ் பண்ணிக்கிறாங்க. உது. இங்க நீங்க லாஸ்ட்ல சுக்குன் வச்சீங்கன்னா கஷ்டம். உதுவே ஒரு சுக்குன்னு அப்புறம் ஒரு சுக்குன் உது உது அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அப்ப உதுன்னு சொல்லி கொண்டு வர்றோம். என்னப்பா இஷ்டத்துக்கு சட்டத்தை மாத்திக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க மாத்துவோங்க, வீக்கான ஆளுங்க. அப்ப பொதுவா சொல்லுவோம்ல, ஒரு லைன்ல நிக்க வேண்டிய இடத்துல வரும்போது எல்லாரும் லைன்ல நிப்போம். சரிங்களா? ஒரு வீக்கான பேஷனை கொண்டு வரும்போது, ரொம்ப வீக்கான பேஷனை கொண்டு வரும்போது என்னப்பா நீங்க மட்டும் முன்னாடி போறீங்க? வீக்கான ஆளுப்பா போயிட போறாரு, அதனால அப்படிவா கொண்டு போங்க அப்படின்னு. அந்த மாதிரி சட்டங்கள் தளர்வாக்கப்படும் வீக்கான ஆளுக்கு. அந்த மாதிரி வீக் லெட்டர் வந்துச்சுன்னா எழுதி வச்சு கோடு போட்டுட்டு இப்படிதான் நிக்க முடியாது. என்ன வேணாலும் செய்வோம். இதை தூக்கும்போம், இவ்வளவு நேரம் வச்சுட்டு வந்தோம் சுக்குனை வைக்காதம்போம். சரிங்களா? லாஜிக் இருக்கு. சுக்கு நடுவுலயும் சுக்குன்னு வச்சு லாஸ்ட்ல சுக்குன்னு வச்சு டபுள் சுக்குன்னு சேர்ந்துச்சுன்னா ஜெர்க் அடிக்கும். யாருக்கு அது வாயிலே வராது. வெல் எக்ஸ்பர்ட்னாலதான் அதை ப்ரொனவுன்ஸ் கூட பண்ண முடியும். சரிங்களா? அதனால என்ன செய்யறோம்? சுக்குன்லாம் வைக்கணும் தான். ஆனா வீக் லெட்டர்ல அது வைக்காத அவர் தாங்க மாட்டாருங்க. சொல்லுவோம்ல, இந்த டெஸ்ட்ல அவர் எடுக்க முடியாதுங்க, தாங்க மாட்டாருங்க. அதனால அந்த மாதிரி இது தாங்காது. சுக்குனுக்கு அப்புறம் சுக்குன்லாம் தாங்காது வீக் லெட்டர். அதனால உது. ஓகேங்களா? உது. சோ ஈஸி. உங்களுக்கு ஈஸியா இருந்தா வேலை முடியுது. சரிங்களா? உது 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 நசர என்சுர் உன்சுர் தஆ எது உது. அதே மாதிரி தான். சரிங்களா? அந்த பிளட் தானே, அந்த மாதிரி அது வந்துச்சு. உது 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 அலை உது அழையுங்கள், துஆ செய்யுங்கள். எல்லாத்துக்கும் இதுதான். சரிங்களா? லா தது அழைக்காது, லா தது அழைக்காதீர்கள். உது உது லா தது லா தது உது உது லா தது லா தது. அவ்வளவுதான். சரிங்களா? உது அலை இல்ல துஆ செய் அப்படிங்கும்போது நீங்க என்ன சொல்லணும் சொல்லுங்க பாப்போம். உது சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓபன் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்கள், என்ன சொல்கிறீர்கள் என்று பார்ப்போம். உதுக்கு என்ன சொல்லுவீங்க? உங்களை பார்த்து சொல்றேன். உது வாட் யூ சே? ததுஉ. வெரி குட். அது அழைக்கிறேன்னு சொல்லுவீங்க. மாஷா அல்லாஹ். உதுன்னு உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன். எல்லாம் என்ன சொல்லுவீங்க? நது நது. மாஷா அல்லாஹ் அழைக்கிறோன்னு சொல்லுவீங்க. மாஷா அல்லாஹ். வந்துட்டீங்க. அவ்வளவுதான். பாடத்தை அடுத்து நீங்க விட்டா என் இடத்துல உட்காந்து நீங்க நடத்தலாம். சரி, ஓகே, ஆரம்பிச்சாச்சு. அதனால ஏதோ போயிட்டு இருக்கு. சரிங்களா? உதுல்லாஹ அல்லாஹ் துஆ செய்யுங்க நான் சொல்றேன். என்ன சொல்லுவீங்க நீங்க? ஒரு ஆள்கிட்ட சொல்றேன் உதுல்லாஹ. அப்ப என்ன சொல்லுவீங்க? அதுல்லாஹ். அதுல்லாஹ அல்லாஹ் அழைக்கிறேன். அல்லாஹ் அழைக்கிறேன்னு சொன்னா நல்ல அட்வைஸ் தானே. நீங்க கேட்கதான் செய்வீங்க. நீங்க நல்ல பாய் கேக்குறீங்க. மாஷா அல்லாஹ். உதுல்லாஹ அல்லாஹ்வை அழையுங்கள்னு சொல்லும்போது நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? நதுல்லாஹ். நதுல்லாஹ. நாங்க பாட்டு கேட்டுட்டு போறோம், துஆ கேட்டு போறோம் பீங்க. நதுல்லாஹ. மாஷா அல்லாஹ். சரிங்களா? இப்ப ப்ரோஹிபிட்டிவ் நஹி யூஸ் பண்ண போறோம். லா தது அழைக்காதே. அப்ப அல்லாஹ் அழைக்காதுன்னு சொல்ல முடியுமா? தப்பா. அதனால அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்காது. கைர்னா அபார்ட் ஃப்ரம், பிசைட், நான். ஓகேங்களா? சிவா, அல்லாஹ்க்கே சிவா. லா தது அழைக்காத, கைரல்லாஹி அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்காத, அல்லாஹ் அல்லாதவர்களை துஆ செய்யாது. அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? லா அது கைரல்லாஹ். மாஷா அல்லாஹ். லா அது கைரல்லாஹி அல்லாஹ் அல்லாதவர்களை நான் அழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. லா ததுஉ கைரல்லாஹி. ஆக்சுவலி கைரல்லாஹி வரணும், ஹூ வந்திருக்கு, அது மிஸ்டேக். சரிங்களா? கைரல்லாஹி. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? லா நதுஉ லா நதுஉ கைரல்லாஹி.
அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்க மாட்டோம். கைரல்லாஹி வரும் சரிங்களா? ஓகே. ஏன்னா கைருக்கு அப்புறம் கஸ்ரா தான் வரும். கைரில் மக்தூபி சரிங்களா? அதனால கஸ்ரா தான் வரணும். ஓகே, ஃபினிஷிங் வந்துட்டோம். தாஇன் அலை, அதாவது தா இது ஜாத யஸீதுக்கு வந்து ஜாயிதுன்னு வந்துச்சு. சரி ஓகே, இதுல எப்படி வரும்னா தா இதுல வந்து தாஇன் மதுஊன் துஆவுன். தாஇன் அழைப்பவன், மதுஊன் அழைக்கப்படுபவன். நம்ம அல்லாஹ்வை நம்ம அழைக்கிறோம்னா நம்ம தாஇன் தாய் தாயின்னு சொல்றோம்ல, அலிஃப் லாம் வரும்போது அல் தாயின் வரும். அழைப்பாளருக்கு என்ன சொல்றோம்? தாவத் கொடுக்குறவங்க என்ன சொல்றோம்? அவர் தாயிங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அழைப்பாளர்னு அர்த்தம், அழைப்பவன் அர்த்தம். துவா செய்யறவரை தாயின் அப்படின்னு சொல்லலாம். ஹி இஸ் தாயின், ஹி இஸ் இன் துவா, the one who makes dua. தாயின் மதுஊன் அழைக்கப்படுபவன், ஹி இஸ் அல்லாஹ். நான் உங்களை அழைச்சேன்னா நான் தாயின் அழைக்கப்பட்ட நீங்க மதுஊன். நான் அல்லாஹ் அழைச்சேன்னா நான் தாயின் அழைக்கப்பட்ட அல்லாஹ் மதுஊன். துவான்னா அழைப்பு, அதான் துவா துவான்னு சொல்றோம்ல, அழைப்பு. ரெண்டு மஸ்தர் சொல்லலாம், தாவத்தும் சொல்லலாம் ஜி. தாவத்துங்கிற ஒரு மஸ்தர் இருக்கு, தாவத்துன் அப்படிங்கிற மஸ்தர் இருக்கு, துவாங்கிற மஸ்தர் இருக்கு. தாவத்துங்கிறது ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு அழைப்பு பணி, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்கு, மக்களை தொழுகின் பக்கம் அழைப்பதற்கு தாவா செய்றாங்கன்னு சொல்லுவோம், அழைப்பு பணி. இன்னொரு தாவத் என்ன சொல்லுவோம்னா சாப்பாட்டுக்கு சொல்லுவோம். ஏன் சாப்பாட்டுக்கு தாவத்துன்னு சொல்றோம்? சில பேர் சாப்பாட்டு தாவத்துன்னு சொல்லுவாங்க, ஆனா தாவத்துங்கிற எதுக்காக சொல்றோம்? சாப்பாட்டுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அழைச்சிருக்காங்க. அதனால அந்த அழைப்பு அப்படிங்கிறது தான் தாவத்துன்னு சொல்லுவோம். ஒரு தாவத் ஜி அப்படிம்பாங்க. ஓகே, ஒரு அழைப்பு கால். ஓகே, ஹல் அன்த தாஇ, நீங்க அழைப்பாளரா? என்ன சொல்லுவீங்க? நஅம் அன தாயி. மாஷா அல்லாஹ், நஅம் அன தாஇன், நான் வந்து அழைப்பாளன். மாஷா அல்லாஹ். ஹல் அன்தும் தாஇஊன், நீங்களா அழைப்பாளர்களா? என்ன சொல்லுவீங்க? நஅம் நஹ்னு தாஊன், நாங்கலாம் அழைப்பாளர்கள். மாஷா அல்லாஹ். ஓகே, இதுதான். இப்ப தஆ ஆண் பால், பெண் பாலுக்கு என்ன சொல்லுவோம்? தஅத், கால காலத், தஆ தஅத், யதுஉ ததுஉ, யதுஉ ததுஉ. மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? சோ தஆக்கு அப்புறம் தஅவ் வரும், அது ஞாபகம் வச்சுங்க. தஆ தஉ சொல்லிர கூடாது, தஆ தஉன்ற கூடாது, தஆ தஅவ், தஆ தஅவ், தஆ தஅவ் சொல்லி சொல்லி பழகணும், இல்லைன்னா வராது. தஆ தஅவ், தஆ தஅவ், அப்புறம் தஅவுத தஅவுது தஅவுதும் தஅவுன, யதுஉ யதுஉன, ததுஉ அதுஉ, ததுஉன நதுஉ. இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். தாஇன் மதுஊன் துஆஉன், அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? இப்ப கம்ப்ளீட்டா ஒரு தான் நான் சொல்றேன், என் கூடவே சொல்லுங்க. தஆ தஅவு, தஅவுத தஅவுது, அப்படியே சேர்ந்து சொல்லுவான். தஅவுதும் தஅவுனா, தஅவுனா. யதுஉ யதுஊன, யதுஉ யதுஊன, ததுஉ அதுஉ, ததுஉ அதுஉ, ததுஊன நதுஉ, ததுஊன நதுஉ, உதுஉ உதுஉ, உதுஉ உதுஉ, லா ததுஉ லா ததுஉ, லா ததுஉ லா ததுஉ, தாஇன் தாஇன் மதுஊன் மதுஊன் துஆஉன். துஆஉன். இன்னொரு மஸ்தர் தாவத். தாவத். 10 மணி ஆக போது, வீட்டுல தாவத் கொடுக்குறான்னு போயிடாதீங்க, இந்த இருங்க முடிச்சிடுறேன். சரி ஓகே, சரிங்களா? தஆ, அப்புறம் யதுஉ, தஆ யதுஉ, உதுஉ, தாஇன் மதுஊன், தாவத்துன் துஆஉன். இது வந்து தெரிஞ்சா போதும். இது நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. So he called upon his Lord. So he called upon his Lordங்கிற வேர்டுக்கு அரபிக் நீங்க நினைச்சா உருவாக்கிடலாம். அதே மாதிரி வதுஉ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹ், நல்லா குர்ஆன்ல சொல்ற. அதுக்கு மீனிங் என்னங்கற எழுதி பாருங்க. ஷஹீத் அதனுடைய ப்ளூரல், ஷுஹதா சாட்சியாளர்கள், நண்பர்களுக்கும் சொல்லப்படும். அந்த மாதிரி உங்கள் சாட்சியாளர்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கிறீங்க. இதை நீங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஹல் ததுஉ ரப்பக்க, இதனுடைய மீனிங் உங்களுக்கு புரியுதா? எழுதி பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? அடுத்து தஆ மாதிரியே சேம் டிட்டோ ஒரு வெர்ப் இருக்குது, திலாவத்துன். இதுக்கு பாஸ்ட் என்னன்னா தலா. தலாக்கு என்ன பிரசன்ட் வரணும்? தஆ யதுஉ, தலா யதுலு, யத்லு, தலா யத்லு. மாஷா அல்லாஹ். தலா, தஆ யதுஉ, தலா யத்லு, தஆ யதுஉ உதுஉ, தலா யத்லு உத்துலு, உத்துலு. உத்துலு. முடிஞ்சு. லா ததுஉ மாதிரி லா லா தத்துலு. முடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். ஓகே, அப்ப தலா ஃபுல்லா நான் சொன்னா அப்படி நான் சொல்லி கொடுத்த மாதிரி வந்துடும். நீங்க தஆ வச்சு எப்படி ஃபுல்லா பண்ணீங்களோ அந்த மாதிரி தலா வச்சு ஃபுல்லா பண்ணுவீங்க. லாஸ்ட் வேர்டு தெரியாது, அதனால எழுதி கொடுத்தாச்சு. திலாவத்துன். இப்ப இதை வச்சு மீனிங் தெரிஞ்சுக்கிறோம். திலாவத்னா என்ன? ரீடிங் சொல்லுவாங்க, ஓதுறது. ரெசிடேஷன். ரீடிங் கூட கிடையாது. கரா எக்கரோனா படித்தான், ரீட் பண்ணான்னு அடிச்சோம், வாசிச்சான். தலா எக்கரோனா ஓதுனா, திலாவத் செஞ்சா, ஓதுதல் அப்படின்னு அர்த்தம். ரிசைட்டேஷன். அப்போ அந்த மீனிங்ல நம்ம மாஷா அல்லாஹ் இதை எழுதிருங்க. விடாதீங்க ஜி, எந்த தம்பியும் விடாதீங்க. ஹோம்வொர்க் விடாம பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் இதெல்லாம் நம்ம இப்ப பார்த்து முடிச்சிட்டோம். போன் வச்சிட்டு வாங்க, சில்லா இருக்கும், சாப்பிட்டு போ. நான் சாப்பிட்டேன். இல்ல பண்ணிக்கிறீங்க. வீட்டு பிரச்சனையே பொது பிரச்சனை தாக்காதீங்க.
ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஆல் டுகெதர் நம்ம ஃபினிஷிங் பாயிண்ட் வந்துட்டோம். ஸோ திலாவத்துலேருந்து இந்த ஹோம்ஒர்க்ஸுங்கிறது நம்ம வந்து டைம் இல்லாதனால அதை ரீகால் பண்றதுல இருக்கா செய்யாம வந்துடாதீங்க. 2 பேஜ் மாஷா அல்லாஹ் குர்ஆன் நம்ம மனப்பாடம் பண்ணலேருந்து ஃப்ரெஷ் பேஜ்லேருந்து படிச்சுட்டு வாங்க. அதில் இந்த தா இதுவெல்லாம் வருதா, வஹபேஹப் வருதா, வதா ஏதோ வருதா, ஜாத் எசீத் வருதா, ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்படிலாம் பாருங்க, புரியணும், டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்க்கணும். சிங்குலர் வந்திருக்கு, ப்ளூரல் வந்திருக்கு, இம்பரேட்டிவ் வந்திருக்கு, அம்ர் வந்திருக்கு, நஹி வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம பிரிச்சு மேயணும். சரிங்களா? பாக்கெட் புக் அதெல்லாம் வச்சு வீடியோ கேட்கறது, யூடியூப்ல பார்க்கறது, புக் வாசிக்கிறது எல்லாம் செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வரணும். அது 4 பேர் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போதான் அது மனசுல பதியும். இதெல்லாம் சும்மா சொல்லலை. சரிங்களா? இதெல்லாம் சாதாரணமா ஹீட்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. இதெல்லாம் கத்துக்கிட்டோம், 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், 2 பேருக்கு சொல்லுங்க. வேற வழியே இல்லை என்று நீ கேட்டு ஆகணும்னு சொல்லுங்க வைஃப் பிள்ளைங்கள்ட்ட. சரிங்களா? கேட்டுதான் ஆகணும். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இன்ஷா அல்லாஹ் ஆசிரியர் ஆயிருங்க. மாஷா அல்லாஹ். வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? முடிச்சிருவோமா? போக போக நேரம் வந்து கரெக்டா ஒத்துழைப்பு கொடுக்குது. நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கா வந்து மாஷா அல்லாஹ் நீங்க வந்து வெல் பெர்ஃபார்ம் பண்றதுனால நேரம் பறக்கத்தா இருக்கு. சிறப்பான முறையில் கத்துக்கிட்டு வரோம். எல்லாம் தெளிவா இருந்ததா? புரிஞ்சுதா? கரண்ட் போச்சு. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இது சிறப்பான முறையில் முடிச்சு தர வரைக்கும் வெளிச்சத்துல நம்மளை வச்சிருந்தான். குர்ஆனுடைய பாடத்துல இருந்த வரைக்கும் வெளிச்சத்துல இருந்தோம். குர்ஆன் பாடத்தை நிறைவு செய்யும் போது இருட்டு ஆரம்பமாயிருச்சு பாருங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எல்லாம் லைன்ல இருக்கீங்களா? முடிச்சுக்கலாமா? வேற எதுவும் டவுட் இல்லையா?